Hi friends, welcome to our lovely doll channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முறுமுறுப்பான மெது வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, இந்த மெது வடைக்கு நான் 100 கிராம் உளுத்தம் பருப்பு, அதில் வந்து 2 கைப்பிடி பச்சரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு இப்போ நல்ல ஒரு 4 தண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம அரைக்கணும். இதுக்கு தேவையான பொருள் ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதில் பெருசாக வந்து ஒரு ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாவை அரைக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த உளுத்த மாவு நான் அரைச்சி வச்சுட்டேன் இந்த வடைக்கு. இப்போ இந்த மெது வடை வந்து நம்ம கிரைண்டரில் மாவு எடுத்து வச்சோன்னா நம்ம எடுத்த உடனே சுட்டுறணும். காலையிலையோ இல்லைனா ஈவினிங்கோ சுட்டுறேன். நான் எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைக்கும் போது நான் கொஞ்சம் உளுத்த மாவு வடைக்கு எடுத்து வச்சுருவேன். எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்து அது கூட 2 கைப்பிடி பச்சரிசி போட்டு ஊற வச்சு நான் மிக்சியில் அரைச்சி இந்த மாவையும் கலந்து தான் நான் எப்போவும் வடை சுடுவேன். வடை நல்லா பொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அரைச்சி வச்ச கிரைண்டரில் அரைச்ச இந்த உளுத்த மாவையும் அது கூட நம்ம கலந்துடலாம். இப்போ இந்த இதில் ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு ஆனியன் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இந்த வடை மாவில் போட்டுடலாம். இப்போ அடுப்பு சட்டி காய வச்சு அடுப்பத்தை வச்சிடலாம். அதுக்குள்ளே இப்போ நம்ம வடை மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். சட்டி காய வச்சாச்சு. இப்போ சட்டி காய்ஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் எண்ணெய் போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாகுது. நம்ம அதுக்குள்ளே இந்த வடை மாவை நம்ம பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது 100 கிராம் உளுந்து தான் பச்சரிசி போட்டு அரைச்சேன் இப்போ மிக்சியில். அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு கை உளுந்து மாவு நான் இட்லிக்கு போடும்போது நான் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா கலந்தாச்சு. ஈவினிங் டைமிங்கில் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா காலையில் நம்ம இந்த இட்லி, தோசை, பொங்கல் எதனா செஞ்சோன்னா அது கூட இந்த வடையும் வச்சு நம்ம வீட்டில் எப்போவுமே சட்னி சாம்பார் செய்வோம், அதுக்கு சாப்பிட்லாம். இப்போ டக்குன்னு ஓடி போய் ஒரு வடை வாங்கணுன்னா இப்போ அதுக்கு வெளியே போகணும். அதுக்கு நம்ம வீட்டில் எப்போவுமே உளுந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். கிரைண்டரு, மிக்ஸி எல்லாமே இருக்குது எல்லார் வீட்லேயும். டக்குன்னு போட்டோன்னா ஒரு 1/2 hour கூட ஆகாது. அதை ஊற வச்சு நம்ம அழகாக அரைச்சிடலாம். அரைச்சி நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடாச்சு, இந்த வடையை போடலாம். இப்போ இந்த வடையை நம்ம மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். பாதி வெந்துச்சு, இன்னொரு பாதி தான் வேணும். இப்போ இந்த வடை ரெடி ஆச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த முறுமுறுப்பான மெது வடை ரெடி ஆச்சுங்க. இது எப்போவுமே நம்ம வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சி போட்டு சுடுறது அவ்வளோ நல்லா இதாக வராது, முறுமுறுன்னு வராது. ஏன்னா அது நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அதனால் அந்த மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம மிக்சியில் போட்டு உடனே அரைச்சி எடுக்கணும். மிக்சியில் அரைச்சதையும் கலந்துக்கணும், கொஞ்சம் கிரைண்டர் மாவும் கலந்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் 2 கைப்பிடி பச்சரிசியும் 100 கிராம் உளுந்தையும் போட்டிருக்கிறேன். எப்போவுமே 100 கிராம் உளுந்துக்கு 2 கைப்பிடி பச்சரிசி போட்டாலே போதும். நல்லா ஊற வச்சு ஒரு 1/2 hourல நம்ம கழுவி நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நல்லா சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க வடை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னியோ இல்லைனா ஒரு புதினா சட்னி இல்லைனா ஒரு கார சட்னி எதாக இருந்தாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். காலைல டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம சட்னி தேவைப்படுங்க. சாயங்காலம் ஈவினிங் டிஃபன் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, சும்மா கூட இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. இதே மாதிரி முறுமுறுப்பான மெதுவடை உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு பாருங்கள். கடையிலலாம் இனிமேல் வாங்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் லவ்லி டால்.